ஹாய் கைஸ் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குளத்தூருக்கு விஜய் சார் வந்திருந்தார். ஸோ ஸ்டாலின் சார் தொகுதிக்கு விஜய் வந்தோடனே இவ்வளோ அளவு கூட்டம் இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கலாங்க. ஸோ மார்னிங் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் சார் தொகுதிக்கு வந்திருந்தார். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டமே கிடையாது, காலியாக இருந்தது. ஸோ ஈவினிங் விஜய் சார் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட 10 அடி டிஃப்ரெண்ட்டில் பார்த்தேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக கிட்ட வரும்போது தான் உள்ளே போயிட்டார். ஸோ நான் கிட்டவே பார்த்தேன். ஸோ வேறு லெவலில் வைப்பாக இருந்தது. அப்படியே அங்கே எல்லாம் ஒன்றுமே கேட்க முடியலங்க, மைக் சவுண்டெல்லாம். ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் டிவிக்கேன்னு கத்திட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் விஜய் சார் பார்த்தேன், அதுவும் 10 அடி டிஃப்ரெண்ட்டில் பார்த்துருந்தேன். வேறு லெவலில் இருந்தது அவங்க வைப்பு. கிட்டத்தட்ட அவர் போயிட்டு என்னால் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் பைக்கே எடுக்க முடிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு விஜய் சார் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாரி ரிலேட்டட் வீடியோ வேணால் கமெண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம விஜய் சார் வீடியோவே போடலாம். உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். கூட்டம் அவர் போயிட்டார், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அந்தளவுக்கு இருந்துனே இருக்குது. கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் என்னால் மூவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்தளவுக்கு கூட்டம் பாருங்கள். ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா குழந்தைங்களெல்லாம் கூட்டின்னு வராதிங்க. ஸோ சேஃப் கிடையாது. ஸோ நானே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கில் தான் பார்த்தேன். ஸோ அது யாருக்கு அமையும்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க லேடிஸ் எல்லாம் வராதிங்க, ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ நம்ம டிவியில் கூட பார்த்துருக்கலாம். உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ரோடு போயினே தான் இருக்குது, காலியே ஆகலை. கிட்டத்தட்ட 1/2 அன்